Hello dear students, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Inbanidhi Technical Institute. நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடை எப்படி வந்துட்டு ப்ராப்பரான முறைப்படி அப்ரோச் பண்றன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல நான் 10 வேலிடான பாயிண்ட் சொல்றேன். இது ரொம்பவே எஃபெக்டிவானது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணதில்ல அவங்க பண்ற மிஸ்டேக்ஸை வச்சு நான் வந்து கலெக்ட் பண்ண கேதர் பண்ண ஒரு நாலேஜை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராமலாக் வந்துட்டு as usual நான் சொல்றது தான். கிராமலாக் வந்துட்டு அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடை அப்ரோச் பண்ண போறீங்க. இப்போ தான் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லை ரீஎஃப்ஏ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கிராமலாக் வந்துட்டு 0 மிஸ்டேக் வரணும் கம்பல்சரி. அது வந்துட்டு இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை நான் தூக்கத்துலேருந்து எழுப்பி நான் டிக்டேஷன் போட்டாலுமே கூட அப்போ வந்துட்டு கிராமலாக் வந்துட்டு 0 மிஸ்டேக் கண்டிப்பாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விடாமல் கிராமலாக் வந்துட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அன்டில் 0 மிஸ்டேக். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்ஸ் நீங்கள் கிராமலாக் 0 மிஸ்டேக் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பீட் புக்குக்கே நம்ம போகிறோம். ஸ்பீட் புக்கில் என்ன பண்ணுவோம், ஸ்பீடை எடுத்தோன்னே இப்போ 1980 தானே போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1980 போகிறோம். 1980 ஸ்பீடை தான் நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி உள்ளது யாரும் போட போகிறது இல்லை, ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் போட மாட்டீங்க. ஸோ 1980 ஸ்பீடு போகும்போது அந்த ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டேரெக்டாக பார்த்து காப்பி ரைட் பண்ணிடக்கூடாது, ஆடியோ கேட்டோ ப்ராக்டிஸ் பண்ணிடக்கூடாது. எடுத்தோடனே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடை வந்துட்டு ரீட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஓரலாக நல்லா லவுடாக சொல்லி பழகணும், ரீட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் பண்ணி பழகணும். அப்போ தான் வந்துட்டு வேறு யாரும் நமக்கு வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணாலும் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கு மீனிங் தெரியுமா கேட்டால் மீனிங் தெரியும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு அதில் உள்ள வேர்டெல்லாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. மீன் டைம் நீங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணி ரீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமே அதில் உங்களுக்கு புரியாத வேர்டு ஹார்ட் வேர்டு இருந்தால் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஷார்ட்கட் அதாவது ப்ரைஸஸ் எல்லாம் தனியாக எடுத்து வைங்க. ஹோமோஃபோன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஹோமோஃபோன்ஸ் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி உங்களால் தனித்தனியாக எடுக்க முடியல அப்படின்னா எங்ககிட்ட புக் இருக்குது. சீனியருக்கு தனியாக புக் இருக்குது, ஜூனியருக்கு தனியாக புக் இருக்குது, இன்டருக்கு தனியாக புக் இருக்குது. அதாவது நாங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஹார்ட்வேர்டு கட்டி அதாவது ப்ரைஸஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு புக் எடுத்து வச்சுருக்கோம். அந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களால் எடுக்க முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக அந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுவே டிக்டேஷன் பண்ணுவோம். நீங்கள் அதை கேட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் பண்ணி அந்த இதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டாக மீனிங் இல்லை, ப்ரொனன்சியேஷன் பண்ணி பழகிறீங்களா? ஓகேங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்துட்டு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஸ்பீடு தான், ஒரு ஸ்பீடை வந்துட்டு மினிமம் 10 டைம் எழுதணும். ஓகேவா? 10 டைம் எப்படி எழுதணும்னு கேட்டிங்க அப்படின்னா பார்த்து ஒரு 5 டைம் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது ஒரு ஸ்பீடை பார்த்துறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஓகேங்களா? அப்போ 5 டைம் எழுதும்போது 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். பார்த்து 5 டைம் எழுதுறீங்க, ஆடியோ கேட்டு 5 டைம் எழுதுறீங்க. ஓகேங்களா? கம்பல்சரி கண்டிப்பாக மினிமம் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஓகேவா 10 டைமாவது எழுதணும். அப்போ தான் நாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு ரைட் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொல்கிறது எல்லாமே ஹோம் ஒர்க்கு தான். அதாவது கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன், டிக்டேஷன் பண்ணி கேட்டதை சொல்கிறேன், ஹோம் ஒர்க்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்து 5 டைம் எழுதிருக்கோம், ஆடியோ 5 டைம் எழுதிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த நோட்டை எடுத்து நாமளே வந்துட்டு ஸ்டோக்கை ரீட் பண்ணணும். செல்ஃபாக ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோக்கை நம்ம ஸ்டோக்கை நாமளே எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்படி நம்ம ஸ்டோக்கை எடுக்கும்போது எங்கேயாவது நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்னா அந்த வேர்டை தனியாக வெளியில் எடுக்கிறீங்க, எடுத்து அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மறுநாள் கிளாஸுக்கு போகிறோமோ இல்லை ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறோமோ அங்கே போய்ட்டு அவங்க டிக்டேஷன் போடும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கிளியராக போக முடியும். ஓகேங்களா? இப்போ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ஆரம்பத்திலே நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு டேலேயே வந்துட்டு நம்மளை எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டோக்கை நாமளே எடுத்துட்டோம், எல்லாம் ஓகே. அப்புறம் என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 6 நிமிஷம் 6.5 நிமிஷம் நான் அந்தளவுக்கு போகிறேன் அப்படின்னு போவாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 6 நிமிஷம் தேவையில்லை. ஓகேங்களா? அதாவது எடுத்த உடனே இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு 7 நிமிஷம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் 7 நிமிஷம் கேட்டு நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 6 அந்த லெவலுக்கு வரணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா 7 நிமிஷம் ஸ்பீடு, அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 6 நிமிஷத்துக்கு தேவையான ஸ்பீடும் 6 நிமிஷத்துக்கு தேவையான ஸ்பீடுமே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்பீடு போடுறவங்க வந்துட்டு ரோபோ ஒன்றும் கிடையாது. அக்யூரேட்டாக ஒரு நிமிஷத்தில் 80 வேர்டு போடணும், ஒரு நிமிஷத்தில் 120 வேர்டு போடணும் அப்படின்னு வந்து அக்யூரேட்டாக போட போகிறதில்ல. சில நேரம் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு 100 வேர்டு அந்த ஸ்பீடு ரேஞ்சு கூட போடுவாங்க. சில நேரம் வந்துட்டு கம்மியாக 70 வேர்டு பெர் மினிட் அந்த மாதிரி ரேஞ்சு கூட போவாங்க. ஏன்னா ஸ்பீடு போடுறது யார் போடுவா, ஒரு மனுஷன் தானே போடுறான். மனுஷன் வந்துட்டு எப்போயுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். கிராஃப் மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல வேகமாக போவாங்க,
அதுக்கப்புறம் ஐயோ டைம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நிமிஷம் டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, டைம் ஐயோ ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்து ஓடுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 7 நிமிஷம் ஸ்பீட்லேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 6 நிமிஷம் கவர் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம அந்த 7 நிமிஷத்தில் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம போட்ட ஸ்ட்ரோக்கு நம்மளால் எடுக்க முடியுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு 40 மிஸ்டேக் கீழே வர்றோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான், அதாவது ஒரு ஸ்பீடு இல்லை ஒரு 10 ஸ்பீடு கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு நம்மளோட நாம் போட்ட ஸ்ட்ரோக் வந்து நம்மளாலே எடுக்க முடியுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 40 மிஸ்டேக் கீழே வருது. அப்போ இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும். அதாவது 6 நிமிஷம் ஸ்பீடு கேட்டு எழுதணும், 6 நிமிஷம் ஸ்பீடு கேட்டு எழுதணும். எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கோ இல்லை 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு 6 நிமிஷம் ஸ்பீடு கேட்டு எழுதுகிற அளவுக்கு வந்துடணும். ஓகேங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸு நாம் வந்துட்டு எல்லா ஸ்ட்ரோக்கையும் நம்ம கிளியராக எடுக்கிறோம், அதாவது ரீட் பண்ணும்போது எல்லா ஸ்ட்ரோக்கையும் நம்ம வந்துட்டு கிளியராக எடுக்கிறோம் அப்படின்ற அதுக்கப்புறம் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு நமக்கு தெரியல நம்ம வந்துட்டு எல்லா விடையும் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாத்த ஸ்ட்ரோக்கையும் நம்ம கரெக்டாக எடுத்துகிறோம். அதே மாதிரி நான் கிளாஸ்லேயே டிக்டேஷன் போடும்போதோ இல்லை ஆன்லைன் கிளாஸில் டிக்டேஷன் போடும்போது நம்ம வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக ரீட் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம என்னென்னா அந்த நாளே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? எடுத்த உடனே யாருக்கும் ஸ்பீடு வந்துட போதில்லை, எடுத்த உடனே முதல் நாளே யாரும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண போதில்லை. எப்போ நம்ம ஸ்ட்ரோக்கை நம்மளால் எடுத்து ரீட் பண்ண முடியுதோ, அதாவது ப்ராப்பராக கரெக்டாக எல்லாமே ரீட் பண்ண முடியுதோ அந்த நாளே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 40 மிஸ்டேக் கீழே வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிக்கலாம். அதாவது 6 நிமிஷம் ஆடியோ கேட்டு எழுதணும், 6 நிமிஷம் ஆடியோ கேட்டு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துருச்சு, நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் 40 மிஸ்டேக் வந்து 6 நிமிஷம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு, புக்கு ஸ்பீடை வந்துட்டு கரெக்டாக கிளியராக வைக்கணும். 1980 2024 இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் உள்ள ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாம் ஸ்பீடு தானே இதில் வருது, ஸோ புக்கில் வருது. ஸோ என்ன பண்ணணும், எல்லாமே வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். தூக்கத்தில் இருந்து டிக்டேட் பண்ணால் கூட சடனாக நான் வந்துட்டு இப்போ 1986 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை எடுத்து நான் உங்கள்கிட்ட போட்டால் கூட என்ன பண்ணணும், அதில் ஒரு 40 மிஸ்டேக்ன்ற அதிகம் 25 மிஸ்டேக் அந்த லெவலில் வரணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு புக்கு ஸ்பீடை வந்து கிளியராக பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அன்னோன் ஸ்பீடுன்றதை யோசிக்கவே செய்யணும். என்னை பொறுத்தவரை அன்னோன் ஸ்பீடுன்றது தேவையில்லை. அன்னோன் ஸ்பீடுன்றது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா புக்கு ஸ்பீடையே கொலாப்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், புக்கு ஸ்பீடில் உள்ள வார்த்தைகள், அதில் உள்ள பிரேசஸ், அதில் உள்ள ஹோமோஃபோன்ஸ் தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ நமக்கு அடிஷ்னலாக வெளியிலேருந்து எந்த பேசேஜும் தேவையில்லை, தேவையில்லாமல் குழப்பமும் நமக்கு தேவையில்லை, அன்னெசரியான எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஒன்ஸு நம்ம புக்கு ஸ்பீடு கிளியர் கட்டாக இருக்கோ அது மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, சரிங்களா? ஒரே வாய்ஸை கேட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு இப்போ நான் ஹோம்ஒர்க் ஒரு 5 டைம் ஆடியோ கேட்டு எழுத சொன்னேன் பார்த்தீங்களா, இனிஷியல் ஸ்டேஜில் 10 டைம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், 20 டைம் அந்த அளவுக்கு போயிடணும். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்துட்டு 5 ஸ்பீடை பாத்தில் இருக்க அரை மணி நேரம், அதாவது 2.5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பீடை பாத்தில் இருக்க அரை மணி நேரம் ஆகுது பார்த்தீங்களா, அது என்னைக்கு குறைஞ்சி ஸ்பீடு டு ஸ்பீடு லெவல், அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் நான் பார்த்து எழுதிடுவேன் அந்த லெவல் வருதோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 ஸ்பீடாக மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடணும். ஓகேங்களா? இங்கே நான் 20 ஸ்பீடுன்னு சொல்கிறது வந்துட்டு 20 ஸ்பீடு இல்லை, 20 கவுண்டிங் இல்லை, ஒரே ஸ்பீடை 20 டைம் எழுதணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே அதே தான், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு பண்ணுறோம், தெளிவாக 10 டைம், 5 டைம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பார்த்து காப்பிரைட் பண்ணுறோம், அப்புறம் 5 டைம் கேட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா? ஒரே ஸ்பீடு தான். ஓகேங்களா? ஒன்ஸு எல்லா ஸ்பீடு கிளியர் கட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 ஸ்பீடாக எழுதுகிறோம். ஓகேங்களா? அதாவது 10 ஸ்பீடு 10 கவுண்டிங் 1980 இருந்துட்டு 1985 வரைக்கும் உள்ள 10 ஸ்பீடு அந்த மாதிரி போகிறோம். ஓகேங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸ்பீடு ரேஷியோவும் சரி, ஸ்பீடு கவுண்டிங்கும் சரி. ஓகேங்களா? தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுற டயத்துலையோ இல்லை எக்ஸாம் ஹால்லையோ, எக்ஸாம் ஹால்ன்ற பாருங்க, நம்ம வந்துட்டு இன்ஸ்டிடியூட்டில் டிக்டேஷன் போடுறதும் சரி, ஒரே வாய்ஸை வந்துட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எங்கள் வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே வாய்ஸை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. அவங்க எப்படியோ போடுறாங்க, கரகரன்னு போடுறாங்க, இல்லை எக்கோ அடிக்குது, என்னமோ பண்ணுது, சரிங்களா? எல்லாமே நம்ம கேட்டு பழகணும். நம்ம வந்து கேட்டு பழகி, ஏன்னா நமக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு சரியாக நம்மளை நாமே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் பயப்பட தேவையில்லை. யார் எப்படி வந்து போட்டாலும் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக எடுக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரே வாய்ஸை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அது வந்துட்டு ரொம்பவே தப்பான ப்ராக்டிஸ் மெத்தடு. ஓகேங்களா? யூடியூப்பில் நிறையா வாய்ஸ் இருக்குது,
நிறைய பேர் ஆடியோ போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரோட வாய்ஸையும் கேட்டுருங்க. லேடி வாய்ஸு, ஜென் வாய்ஸு, வயசானவங்க வாய்ஸு, நிறையா வாய்ஸ் யூடியூப்பில் நிறையா சோர்ஸஸ் இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே இவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, இவங்க நல்லா ஸ்பீடு போடுறாங்க அப்படின்னு அவங்க இதே கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. அது ரொம்ப தப்பு. எக்ஸாம் காலில் அது வேறு மாதிரி போய் முடியும். ஓகேங்களா? இந்த டைம் நான் எக்ஸாம் சென்டருக்கு போயிருந்தேன். தமிழுக்கு லேடி வாய்ஸ் போட்டிருந்தாங்க, சூப்பராக போட்டிருந்தாங்க. அதே சந்தோஷத்தில் நான் குரூப்லலாம் மெசேஜ் போட்டிருப்பேன். எங்கள் குரூப்பை ஃபாலோ பண்ணுறது தெரியும். லேடி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் போன டைம் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அவரே தான் போட்டிருந்தாரு. அவரும் நல்லா தான் போடுறாரு. அதை நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்திலே நம்ம அவர் எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் அவங்களோட வாய்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்லாம் ஒரு மாதம் போட்ட ஸ்பீடே அவரோட வாய்ஸை திரும்ப 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 போட்டு விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க வாய்ஸை திருப்பி 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 கேட்டு ஃபெமிலியர் ஆகு. அவர் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறாரு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவர் ஹவவர்லாம் நம்ம நார்மலாக ஹவவர்னு சொல்கிறத அவர் ஹவியவர் அப்படின்வார். டேரக்டர்னு சொல்கிறத அவர் டேரக்டார்ன்னுவார். ஆக்சுவலாக அவரோட ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டு. ஓகேங்களா? நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன் தப்பு. ஆனால் நம்ம பழகின விதம் வேறு, அவர் உச்சரிக்கிற விதம் வேறு. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம இப்போயே நம்ம சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு எக்ஸாமில் போயிட்டு கிளியராக போய் உட்காந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் எழுத முடியும். இதெல்லாம் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேப்பர் சொல்கிறேன். ஓகேங்களா? இருக்கிறதுல இதுதான் டஃப்பானதுன்னு எல்லாரும் சொல்கிறது. ஸோ அதுக்கான ஒரு வழியை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ரிப்பீட் பண்ணுறேன். கிராமலாக்கு 0 மிஸ்டேக் வரணும். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசேஜை கம்பல்சரி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போதே அதில் உள்ள ஹார்ட்வேர்டு தனியாக, ப்ரேசஸ் தனியாக, அதாவது ஷார்ட்கட்ஸ் தனியாக, ஹோமோபோன்ஸ் தனியாக கண்டிப்பாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹோமோபோன்ஸை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் மறுநாள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் உங்களை இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேளுங்க, சார் இந்த இடத்துல ஏன் இந்த வேர்டு வந்தது, அதாவது சென்ட் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லை, திங்க் அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த வேர்டு இந்த இடத்துல ஏன் இந்த வேர்டு வந்தது, ஏன் அது ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கிராமட்டிக்கலாக கேட்டு கரெக்டாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஹோமோபோன்ஸை பொறுத்தவரை. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் ரீடிங் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து 5 டைம் காப்பி ரைட் பண்ணுறோம், கேட்டு 5 டைம் எழுதுகிறோம். அந்த எழுதின ஸ்ட்ரோக்கை வந்துட்டு நாமே ரீட் பண்ணுறோம். அந்த ரீட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிறோம், இந்த வேர்டு நம்ம ஸ்ட்ரோக்கை நம்மளால் எடுக்கணும்னா அந்த ஸ்ட்ரோக்கை வெளியில் தனியாக எடுத்து அது என்ன வேர்டுன்னு பார்த்து அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு மினிமம் 10 டைம் அது சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே நாம் வந்துட்டு 6 நிமிஷம் ஸ்பீட் அளவுக்கு நம்ம போக போகிறதில்ல. ஒன்ஸு நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற 7 நிமிஷம் ஆடியோ கேட்டு நல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மிஸ்டேக்கெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் 6 நிமிஷம் போக போகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஒரே வாய்ஸை கேட்டு பழக போகிறதில்ல. ஒரே வாய்ஸை கம்பல்சரி நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒரே வாய்ஸை கேட்டு பழகாதீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறது, புக்கு ஸ்பீடை கிளியராக பண்ணுங்கள். புக்கு ஸ்பீடை மட்டும் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது புக்கு ஸ்பீடை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு வேணுமா, புக்கு ஸ்பீடையே கொலாப்ஸ் பண்ணி பண்ணுங்கள். புக்கில் உள்ள எல்லா ப்ரைஸஸையும் இப்போ இருந்தே போட்டு பழகுங்க. போட்டு பழகிறது கரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியுதா, இடையில அண்டை விட்றோமா, இஸ்ஸை விட்றோமா, டூவை விட்றோமா, விட்டோம்னா மறுபடியும் அதே வேர்டை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்றைக்கு கிராமலாக்கு ப்ரைஸஸ்ஸு இது 2 ரொம்ப முக்கியம். எப்போ 0 மிஸ்டேக் வர்ற அளவுக்கு போதும், நம்மக்கிட்ட புக்கு இருக்குது, வாங்கிக்கோங்க. இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்பீடுக்குமே வந்துட்டு ப்ரைஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹார்ட்வேர்டு இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு நம்ம கிளியர் கட்டாக இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும், எக்ஸாமே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஹோமோபோன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ப்ராப்பரான முறையில் நான் வந்துட்டு எப்படி கிராமட்டிக்கெல்லாம் எந்த இடத்துல எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு பிகினர் கிளாஸை எடுத்து ஆன்லைனில் போடுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், எப்போயுமே நான் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருப்பேன். யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகேவா? ரைட். ஓகே.